என்ன யோசிக்கிறீங்க? நான் செய்யறது சரியா தப்பான்னு சொல்லி என்னை வழிகாட்டுறதுக்கு இந்த நேரத்துல என் தாய் இல்லையேன்னு யோசிக்கிறேன். அவங்களதான் பிரிஞ்சு 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிருக்கீங்களே. உயிரோட இருந்தா அவங்க ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு உண்டு. இப்ப சாமி கும்பிடுங்க. மனசுல ஒண்ணு நினைச்சுக்காதே. நீ எல்லாம் ஏமா இங்க வந்த? சாதம் போடும்போது கூப்பிட மாட்டேனோ? தாலியை வேற தொட்டு தொலைச்சிட்ட. அமங்கலி அமங்கலி. போமா. பரவாயில்ல அம்மா, தவறி விழுந்ததை உங்க கையாலே எடுத்து கொடுங்க. பாபு, நீ நல்ல பிள்ளை. தவறுனா கூட நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இரு. கொஞ்சம் இரு. வெறும் நெத்தியா இருக்குல்ல. இங்கதான் இங்க படிக்கட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பா. சித்தருங்க பிரசாதம் வாங்கி போடுங்க. அப்பண்ணா, நீ விடாப்படியா நின்னது, என்னை இந்த கோயிலுக்கு கொண்டு வந்தது, அந்த அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணது, நான் உன்னை தாலி கட்டினது, இதெல்லாம் வேகமா மின்னல் மாதிரி நடந்து போச்சுல. உங்களை மாதிரி. இப்போ நான் சொல்றேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீங்க என்ன சுட மாட்டீங்க. சுட்டுடுவேன். நீங்க என்ன சுட மாட்டீங்க. என் குடிய கெடுத்தவன எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு சுட்டுடுவேன். அது எங்க வேலை. அந்த துப்பாக்கி குண்டுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. கீழே இறக்கிடுங்க. என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அதுல யார் யாரை கொலை பண்ணாங்க, யாரோட குடியை கெடுத்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கதையும் இருக்கு. அதுல என் கதை இருக்கா? பார்க்கணும். என் கதை மையில இருக்காதே, என் புருஷன் ரத்தத்துல தான் இருக்கும்.
வராத வராத சுட்டுடுவேன். நீங்க என்ன சுட மாட்டீங்க. கிட்ட வராத சுட்டுடுவேன். நீங்க என்ன சுட மாட்டீங்க. அம்மா அம்மா நான் சொன்னேன். ஆமா, வயித்துல பிறந்ததா அம்மாவா? வயசான தாய்ங்க யாரா இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா தான். கொடுங்க, நான் உங்க புள்ள மாதிரி. கொடுங்க. வச்சுக்கோ. வாங்க. என்னோட பையன் எனக்கு வேணும். அம்மா, உன் கையில எலிக்குத்து வருதுமா. எலி ஓடுதா? இது நாடி துடிப்பு பாபு. நீ பெரியவன் ஆனாலும் இதே மாதிரி அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும். போவியா? ஓ, போவனே. என்ன ஜெடி சார், என்னாச்சு? ஒண்ணு இல்ல அண்ணே. கதையை கேட்டீங்களா? இந்த அம்மா என்ன சுட்டாங்களா? ஏன் சார், தோல்ல இருக்க மயில் ரேகையை தூக்க முடியல பாவம். இது துப்பாக்கி எடுத்து என்ன சுட்டதா சொல்றீங்களே, உண்மையான ஆளைத்தான் கண்டுபிடிச்சிங்களா? இல்ல என்ன திருப்திப்படுத்துறதுக்கா கையில கிடைச்ச ஆளை வச்சு கதையை சும்மா சொல்லுங்க சார். இல்ல சார், இந்த அம்மா தான் உங்களை சுட்டாங்க. இந்த அம்மா எப்படி சார் சுட முடியும்? பைத்தியம் சார். நான் பைத்தியம் இல்லடா, பரம்பரை வைரி. ஏய், அந்த பைக்ல வந்து யாருன்னு பாத்தியா? ஸ்மார்ட்டா யாரா இருந்தா சொல்லு, சுட்டுடுவோம். ஓ மை காட், இவனா? ஒரு ஆம்பளை நம்மள அவமானப்படுத்திட்டு இன்னும் உருப்படியா சுத்திக்கிட்டு இருக்கான்னா நம்ம தாய் குலத்துக்கே கேவலம் தெரியுமா? இப்போ என்னடி பண்ண போற? பொறுத்திருந்து பார். ஹேய் ஜேடிபி, ஐஸ்கிரீம். பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. உன்னை எப்படிடா மறக்க முடியும் கண்ணு? ஜேடிபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும்னு ஆசையா இருக்கு. திடீர்னு இவ்வளவு பாசம், இப்பவே பேசுவோம். இப்போ டிராபிக்ல பேச விஷயமாவது. நாளைக்கு காலையில 9 மணிக்கு கிரீன்வேஸ் ரோட்ல ஐலண்ட் சிமெட்ரி. தெரியுமோ தெரியாதோ, ஐலண்ட் சிமெட்ரி. மெய்யா மாமா. ஜேடிபி, ஏய், அவனை ஏண்டி கல்லறைக்கு வர சொன்ன? கல்லறைக்கு கல்யாணம் பண்ணிக்குவா வர சொல்லுவேன். சமாதி கட்டதா? யப்பா,
திட்டுங்களா தங்க தட்டுங்களா வாழ்க வாழ்க. அடடட துள்ளுதுங்கப்பா. வணக்கம். ஆமா வணக்கம். இங்க ஜிடி ஜிடி அது நான் தான். வெல்கம். நான் ஜிடி என்ன யாரோ பீடி பிடிக்கிற ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பட்லி வச்சுக்கிட்டே நான் படாத பாடுபட்டேன். நீங்க இவ்வளோ பட்லிங்க வச்சுக்கிட்டு யாப்பா. இவங்க எல்லாம் எனக்காக இல்ல அண்ணே, உங்கள மாதிரி பார்ட்டிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக. ராட்சசனுங்க மாதிரி குண்டனுங்களை வச்சு தூக்கிட்டு வந்தீங்க. இங்க என்னடா மோகினுங்க மாதிரி பொண்ணுங்க வச்சு குபேரனு கொடுக்குற வரவேற்பு கொடுக்குறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். 80 கோடி இந்திய ஜனங்களை நான் அடையாளம் தெரியாம போயிடக்கூடாதுல்ல. நான் மட்டும் தனியா தெரியணுங்கிறதுக்காக அப்பப்ப இப்படி எல்லாம் விளையாடுவேன். தாதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிடி சார், சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? ஆண்டவன் முன்னால வந்து உனக்கு உடம்புல பலம் வேணுமா மூளையில பலம் வேணுமான்னு கேட்டான். நான் தெரியாதரமா உடம்புல பலத்தை கேட்டேன். அதனால மூளையில ஒண்ணு இல்லாம போச்சு. உடம்புல 18 வெட்டுக்காயம் இருக்கு. எங்க? உள்ள இருக்கு. கையிலயும் காலையும் மெட்டல் வச்சு தைச்சு வச்சிருக்காங்க. இதான் என்னுடைய ஜட்டிபிகேட். சர்டிபிகேட் சர்டிபிகேட் ஜட்டிபிகேட். சிவனப்புள்ளி கரிஞ்சிருத்தேன்னு சின்ன புள்ளை எல்லாம் பேரு. பாவர ஜனங்க தெரியாதரமா ஜேடிபின்னு பேர் வச்சிட்டாங்க. ஜெகதல பிரதாப். என்ன வலை வீசி கட்டி போட்டு கொண்டு வந்தது உங்க பலத்தை காட்டுது. இப்போ சிரிச்சுக்கிட்டே நலிஞ்சு விளைஞ்சு பேசுறது உங்க கஷ்டத்தை காட்டுறது. உங்க கஷ்டத்தை சொன்னீங்கன்னா என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன். நீ என் எதிரிகளை ஒழிச்சு என்ன காப்பாத்து. நீங்க இந்த மானத்திலேயே மிகப்பெரிய புள்ளைய உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா சும்மா விடுவாங்களா? காவல்துறையே வந்து நிக்கும் இல்லையா உங்களை காப்பாத்துறதுக்கு? போலீஸ். அந்த காக்கி சட்டையை நம்பாதனால தானே இந்த கருப்பு சட்டைக்கு ஆள் அனுப்பிச்சு. பட்டாளத்துல குண்டுபட்டு சாகாதனா பாளையங்கோட்டையில பாம்பு கடிச்சு செத்துறக்கூடாது இல்ல? பாளையங்கோட்டையில பாம்பா? ஒண்ணும் புரியலையே. பாம்புதான். காக்கி சட்டை போட்ட ஒரு பாம்பு கமிஷனர் ஆபீஸ்ல சுத்திட்டு இருக்கு. அதுக்கு நீதான் கர்மாதிபன். கொலை ஐயாப்பா. பயந்துட்டியா? இல்ல, செஞ்சு ரொம்ப நாளாச்சு, அதான் யோசிக்கிற. பரவாயில்ல, அது யாரு என்னன்னு விவரம் சொன்னீங்கன்னா. புதுசா வந்திருக்கானே ஒரு ஏசி. மத்த வரமெல்லாம் இந்த கவர்ல இருக்கு. பக்கத்துல காகிதத்தை வச்சுக்கிட்டே காரியத்தை முடிக்கலான்னு பாக்குறீங்க. எனக்கு படிப்பு கிடையாது, அதனால அதை படிக்க முடியாது. விவரம் கிடையாது, அதனால அதை புரிஞ்சுக்க முடியாது. அதை வேலை வரையும் அப்புறம் சொல்லுங்க. முதல்ல சம்பளத்துக்கு வாங்க. காசுலயே குறியா இருக்கேதா? ஜிடி சார், துவாபராயுகத்துல கண்ணர் கடவுள், திரேதாயுகத்துல ராமர் கடவுள், கலியுகத்துல காசுதான் கடவுள். அடேங்கப்பா, அசத்துறையே. பெரிய அடியாள்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பயங்கரமான ஆன்மீகவாதியா இருப்ப போல் இருக்கே. ராகவேந்திரா. அப்போ என்ன கேக்குற? 100ங்க விட்டு பல வருஷங்களாச்சு, 1000ங்க விட்டு பல மாசங்களாச்சு. இப்ப எல்லாம் தாதா, தைரியமாக்கு. என்ன வேணும்? கொஞ்சம் யோசிக்க விடுங்க. கேட்கறதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. 3 லட்சம், 4 லட்சம். என்ன தாதா பிடி கொடுக்க மாட்டேங்கிற? இப்போ நம்ம காசு மேல ஆசையே போயிடுச்சு. ஏன் தாதா என்ன கொல்ற? உனக்கு என்னதான் வேணும்? ஒரு பொருள் 48 கேரட் தங்கம், ஆனா உருக்க முடியாது. சந்தன கட்டை, அதை அரைச்சி பூச முடியாது. கடிச்சு திங்கலான்னு தோணும், கடிக்கலாம், ஆனா திங்க முடியாது. அந்த பொருளுக்காக அழியாத ஒழியாத நலியாத தேவர்களும் கிடையாது, ரிஷிகளும் கிடையாது, மனுஷர்களும் கிடையாது. நல்லாவே பேச கத்துருக்க. தனலட்சுமிக்கு மயங்காதவன் எவன் இருக்கான் தாதா? தனலட்சுமியா? ஐயா, இது ரொம்ப நல்ல பேராச்சே. அவங்களுக்கு வேற ஏதோ பேர் இருக்குங்க. நான் வச்ச பேர் ஐஸ்கிரீம். வெய்ய நாள்ல நீ வேற ஏன் கொல்ற? புரியும்படியா சொல்லு. சொல்லிடுற. நீங்க கட்டி இருக்கிற இந்த தண்ணி தொட்டியில சலக்கு சலக்கு சலக்குன்னு துள்ளி விளையாடுதே இந்த தங்க மீன், கோல்டு பிஷ். இதுதான் என்னுடைய சம்பளம். ஐஸ்கிரீம் ஜேடிபி. You? How the hell did you get in here? You stupid idiot! Get out! Dad, why did you let this fool in here? நல்ல வேளை நமக்கு ஒண்ணும் புரியல. What? பியூட்டிஃபுல். யப்பா. Shut up! டேய், தராதரம் இல்லாம பழகுனே. தகுதிக்கு மேல ஆசைப்பட்ட. தராதரத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது ஜிடி. சிப்பாய்க்கு ஆள் எடுத்தா சிம்மாசனத்துக்கு ஆசைப்படுற.